வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுசி. நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் சம்மந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வெள்ளை சர்க்கரையை விடுத்துட்டு நாட்டு சர்க்கரைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு பொருளை நம்ம மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பித்தா அதோடைய பயன்கள் என்னென்னு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நாட்டு சர்க்கரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், உண்மையிலே அது நல்லதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாட்டு சர்க்கரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரொம்பவுமே வெயிட்டாக இருக்கீங்களா, உங்களோட உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். வெள்ளை சர்க்கரையை ஒப்பிடும்போது இதில் கலோரிகள் கம்மியாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறத எல்லோரும் சொல்கிறாங்க. அடுத்து, உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கா, அதாவது அடிக்கடி மூச்சு வாங்கிறதா இருக்கலாம், இல்லை நுரையீரல் பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட அன்றாட உணவில் நாட்டு சர்க்கரையை பயன்படுத்த ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, இல்லை வயிறு கோளாறு இருக்குது இல்லையா? அவங்களுக்கு இப்போது அஜீரண சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாம் சரி பண்ண நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேரை எப்போ பார்த்திங்கனாலும் ரொம்பவுமே சோர்வாக இருப்பாங்க. அவங்களால எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்யவே முடியாது, ரொம்பவுமே களைப்பாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நாட்டு சர்க்கரை நம்ம கொடுத்துட்டு வர அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜெட்டிக்காக மாற ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சளி, இருமல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நம்ம வீட்டில் கஷாயம் வச்சு குடிப்போம் இல்லையா? கொஞ்சமாக ஓமம் தண்ணீரில் கலந்து அது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த சளி, இருமல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சமாக இதை பயன்படுத்தலாம். இருந்தாலும் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டோடைய நிலைமை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து இந்த நாட்டு சர்க்கரை பயன்படுத்திட்டு வரதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கும்னு சொல்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள்ளே அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுடைய ரத்தம் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரையை சாப்பிட ஆரம்பித்தாலும் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பொது பயன்கள் தான். இப்போது பெண்களுக்கான சிறப்பு பயன்கள் என்னன்றதை பார்க்கலாம். பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, மாதவிடாய் காலத்தில் அவங்களோட இடுப்பு எலும்பாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும் ரொம்பவுமே வலி ஏற்படுத்தும். காரணம் கால்சியம் சத்து கம்மியாயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனையில் நம்ம நாட்டு சர்க்கரையை சாப்பிடும்போது அது தசைகளை தளர்வாக்கி வலியில்லா மாதவிடாயாக நம்மளுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கருப்பையில் கேன்சர் வருதுன்னு லேட்டஸ்ட் நியூஸில் நிறைய பார்த்துருக்கோம். இந்த நாட்டு சர்க்கரை சாப்பிட்றதுனால கர்ப்பப்பைக்கு ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவுமே அழகாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடிக்கடி பெண்கள் ஸ்க்ரப் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நார்மல் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரையை ஸ்க்ரப்பாக போட்டோன்னா நம்மளோட முகம் ரொம்பவுமே பொலிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்மளோட எலும்பை வலிமைப்படுத்துறதுக்கு கால்சியம் சத்து எந்த அளவுக்கு முக்கியம் நம்மளுக்கு தெரியும். அந்த கால்சியம் அதிக அளவு நாட்டு சர்க்கரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே முடிவு பண்ணுங்கள், நாட்டு சர்க்கரை நல்லதா கெட்டதான்னு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.